இப்ப பாத்தீங்கன்னா திமுக எப்படி விளம்பரம் பண்ற மாதிரி நாங்க தாங்கிறாங்க. ஆனா எது என்ன செஞ்சுட்டு நாங்க தாங்க சொல்றாங்க புரியல. ஏதாவது ஒரு திட்டம் இதே இடத்துல இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க. ஆகவே நாங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், நம்முடைய நிர்வாகிகள் நாங்க இருக்க பொதுமக்கள் இருக்கீங்க. இதே இடத்துல நீங்க நாளைக்கு மேல போடு வந்து ஏதாவது ஒரு திட்டம் நீங்க பண்ணிருக்கன்னு சொல்லு, நாங்க கேட்கிறோம். நீ என்ன சொல்ல கேட்கிறோம். ஒரே ஒரு திட்டம் கொடுத்து 50 கிலோமீட்டர் குறைந்த 80 கேட்டு வாங்கி கூட்டுக்குழு திட்டம் கொண்டு கொடுத்துருக்கோம். அத்திக்கோடு தனியே இங்க மட்டும் 50 ஆண்டுகள் திருவாரூர் மட்டும் தான் நமக்கு சோர்ஸ். எல்லாம் சொன்னாங்க வரும்போது எங்களுக்கு மாற்று சோர்ஸ் வேணும், டேம்ல தண்ணி இருக்கும்போது வேற வழியே இல்லைனாங்க. அத்திக்கோடு கொண்டு கொடுத்தோம் தண்ணி ஸ்கீமிங்க. இப்படி பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். அத்திக்கோடு திட்டம் 70 ஆண்டுகள் பிரச்சனை. எடப்பாடியை வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சு திட்டத்தை கொண்டு வந்தோம். செகண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தோம், அறிவிக்க வச்சோம் எடப்பாடியை வச்சு. அதுல நம்ம பகுதியில் 90 குளங்களை சேர்த்தணும். அப்படியே நிறுத்திட்டாங்க. திமுக அப்படியே நிறுத்திட்டாங்க. எத்தனை பாலங்களை கட்டணும் கோவை மாவட்டத்தில் யாரும் மறுக்க முடியாது. 50 ஆண்டுகள் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். உரிமையோட இன்னைக்கு என்டிஏ கூட்டணி ஓட்டு கேட்கிறோம். இன்னைக்கு பார்த்தா கோவை மாவட்டம் எத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லா பாலங்கள் சாலைகள் இன்னைக்கு பொள்ளாச்சி ஓட்டு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி கொண்டு பாரத பிரதமர் உதவியோட அது அற்புதமான சாலை. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பொருட்களை அம்மா கேட்டு வாங்கினாங்க பாரத பிரதமர் கிட்ட. இன்னைக்கு மொத்தமா தமிழ்நாடு இந்தியா முழுவதும் 100 திட்டம் 11 திட்டம் தமிழ்நாட்டுக்கு பண்ணி கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல குளங்கள் எப்படி மேம்படுத்திருக்கோம். அதை சுத்தம் பண்றது இல்ல, புல்லு முளைச்சிருக்குது, நெல்லச்செடி முளைச்சிருக்குது. இதுதான் சூழ்நிலை. அவங்க எதுவுமே பண்ணாம திமுக 5 வருஷம் ஓட்டிட்டாங்க. அது மட்டும் திமுக பண்ணதெல்லாம் நம்ம அண்ணாமலை விரிவா பேசுவாரு. அதே போல நம்ம சார்பாளர் அண்ணாமலை அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம். இது பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய திருமண பிரச்சார கூட்டம் தான். நம்ம கூட்டணி கட்சி கூட சிறப்பு அமைப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, எல்லா பக்கம் பிரச்சார கூட்டம் முடிஞ்சிருச்சு. அவர் கண்டிப்பா நான் இங்க வரேன் பேசுறதுக்கு கேட்டுங்க. அவர் அண்ணன் எப்ப இருக்காரோ அந்த டைம்ல நான் வரேன்னு சொல்லி போட்டு எங்களுக்கும் பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் திருச்சி வந்தாரு. அதுக்கு முன்னாடி மதுரை வந்தாரு. அங்கெல்லாம் வேலைகள் இருந்தது, சென்னையில் வேலைகள் இருந்தது. நீ வரும்போது கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லி போட்டு அந்த நேரத்தில் நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு நம்ம அனைவர் சார்பாக தொகுதி சார்பாக அண்ணாமலை அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் பாத்தீங்கன்னா இன்றைக்கு திமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கு கண்டிப்பா யாருமே ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. எந்த வளர்ச்சி கொடுத்து அவங்க கொடுத்ததெல்லாம் என்னன்னு கேட்டுங்க. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் எல்லாம் விலை உயர்வு தான். யாருக்கு பாதுகாப்பு இல்ல. சகோதரர்கள் பெண்கள்